நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அம்மா அப்பா விட்டு இங்கே வந்து சென்னையில் வந்து இருந்து 2 சீரியல் பண்ணி. சீரியல் ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி சுந்தரோட அப்பா ரீசெண்டாக காலமாயிருக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ அவங்க ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் பலரையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கு. ஆக்சுவலாக பொன்னி சீரியலில் நடிச்சது மூலமா மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனவங்க தான் வைஷ்ணவி சுந்தர். சென்னையை சேர்ந்த இவங்களுக்கு மாடலிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் அதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஆல்பம் சாங்கில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சி அந்த ஆல்பம் சாங்கும் பயங்கரமாக ஹிட் ஆகவே தொடர்ந்து ஆல்பம் சாங்ஸ், வெப்சீரிஸ் போன்ற ப்ராஜெக்ட்ஸில் ஈடுபட்டுக்கிட்டு வந்த வைஷ்ணவி ரன் சீரியல் மூலமா சின்ன திரையில அறிமுகமாகி இப்ப பொன்னி சீரியல்ல நடிச்சது மூலமா பலருக்கும் பரிச்சயமான ஒரு முகமா மாறியிருக்காங்க. மேலும் பொன்னி சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சிறகடிக்க ஆசை சீரியல் ஆக்டர் வெற்றி வசந்தும் இவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் பேரண்ட்ஸ் சம்மதத்தோட போன வருஷம் நவம்பர் மாசம் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. மேரேஜுக்கு அப்புறம் இவங்களையும் வெற்றி வசந்தையும் கம்பேர் பண்ணி சோஷியல் மீடியால வந்த பல நெகட்டிவிட்டிகளையும் கடந்து இப்பதான் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ரீசெண்டா இவங்களுடைய அப்பா எதிர்பாராத வகையில காலமாயிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த வைஷ்ணவியை தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனத்த இதயத்துடன் என்னுடைய அப்பா இன்னைக்கு காலையில காலமாயிட்டாருன்றத ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கடினமான நேரத்துல என்னுடைய குடும்பத்தினரை உங்களுடைய பிரார்த்தனைகள்ல சேர்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுல தன்னுடைய அப்பா என்ன காரணத்தினால காலமாயிருக்காருன்ற விஷயத்த இவங்க தெளிவுபடுத்தவே இல்லை. அதே நேரத்தில் இவங்க ஒரு இன்டர்வியூவில் தன்னுடைய அப்பா கேன்சரால் பாதிக்கப்பட்டு அதுல இருந்து கஷ்டப்பட்டு ரெக்கவரி ஆயிருந்தாருன்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ திருப்பியும் இது வந்து தான் அவர் காலமாயிட்டாருன்னு சோஷியல் மீடியாவில் சிலர் பேசிக்கிட்டு வராங்க. பட் உண்மை என்னன்றது ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி சொன்னாதான் தெரியும். மேலும் இந்த விஷயம் தெரிஞ்ச எங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.